SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். சென்னை மேற்கு மாம்பலம் லாலா தோட்டம் பகுதியில் சனிக்கிழமை பிற்பகல் சுமார் 3 மணியளவில் திடீரென குண்டு வெடித்ததை போல பயங்கர சத்தம் கேட்டிருக்கிறது. இதனால் அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் அலறி அடித்துக் கொண்டு வெளியே ஓடி வந்து பார்த்தபோது கிரீஷ் என்பவரது வீட்டின் உள்ளே இருந்து சேரும் சகதியுமான தண்ணீர் வெளியே வந்திருக்கிறது. வருஷமாக நான் இருக்கேன். இங்கே மெட்ரோ பணி ரொம்ப நாளாக நடந்துகிட்ருக்கு. ஆனால் இது திடீர்னு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நேற்று டமால்னு ஒரு குண்டு வெடிக்கிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு. எல்லாம் அலறடிச்சுன்னு பயந்து வந்தால் அவர் வீட்டிலேருந்து தண்ணி அதிகமாக வந்துகிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் மெட்ரோக்காரங்க உடனே கால் பண்ணோன்னு வந்துட்டாங்க. வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க. இனி இந்த மாதிரி இன்னும் வேறு எதனா நடக்குமா என்னன்னு எங்களுக்கு தெரியல. ஆனால் பயமாக இருக்குது எங்களுக்குள்ள. இந்த வீட்டில் தனியாக வசித்து வரும் கிரீஷ் என்பவர் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் நிலையில் வழக்கம் போல பணிக்கு சென்றிருந்ததால் அவருக்கு அக்கம் பக்கத்தினர் தகவல் தெரிவித்துள்ளனர். இதனால் பதற்றமடைந்த கிரீஷ் என்ன ஆனதோ ஏதானதோ என பதறி அடித்துக் கொண்டு வந்து பார்த்தபோது வீட்டின் தரைத்தளம் முழுவதும் 30 அடிக்கும் கீழ் உள்வாங்கி சேரும் சகதியுமாக இருந்திருக்கிறது. உடனடியாக மெட்ரோ ரயில் நிர்வாகத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் விரைந்து வந்த ஊழியர்கள் கிரீஷின் வீட்டை பார்வையிட்டு தரைத்தளத்தை சரி செய்து தருவதாகவும் உரிய நிவாரணம் அளிப்பதாகவும் உறுதியளித்தனர். மேலும் கிரீஷ் மற்றும் பக்கத்து வீட்டினருக்கு ஹோட்டலில் அறை எடுத்து கொடுத்து தங்க ஏற்பாடு செய்ததோடு வீட்டையும் பூட்டிவிட்டு சென்றனர். கிரீஷ் வீட்டின் தரை உள்வாங்கியது குறித்து பக்கத்து வீட்டில் வசிக்கும் அறிவரசன் தாம் 2 குழந்தைகளோடு வசித்து வருவதாகவும் வேலைக்கு சென்றிருந்த நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்ததால் பெரிய அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். இரவு தூங்கும் நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருந்தால் என்னவாகி இருக்கும் என ஆச்சம் தெரிவித்தார். ஒரு 10க்கு 10 உள்ள போயிடுச்சு புஷ்குன்னு. நல்ல வேலை அங்கே ஆள் யாருமே கிடையாது. இப்போ எனக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க, இவருக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. பக்கத்து வீட்டில் எல்லாம் குழந்தை குட்டியோடு தான் அங்கெல்லாம் இருக்கும். எல்லாருமே 150 ஸ்கொயர் ஃபீட் வீட்டில் தான் வாழ்ந்துன்னு இருக்கும். திடீர்னு உள்ளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? அரசாங்கமோ இல்லை எல்என்டியோ மெட்ரோவோ எல்லாம் ஏதோ ஒரு கொடுப்பாங்க. யாருக்கு கொடுப்பாங்க? நாங்கள் செத்ததுக்கப்புறம் யாருக்கு அதை எதுவுமே கொடுப்பாங்க? இது குறித்து விளக்கம் அளித்திருக்கும் சென்னை மெட்ரோ ரயில் நிர்வாகத்தினர் மக்களுக்கு பாதிப்பு வராத வகையில் செயல்பட்டு வருவதாகவும் கடினமான பாறை மற்றும் இலகுவான மண் ஆகியவற்றால் ஒரு சில நேரங்களில் இதுபோன்ற நிகழ்வுகள் நிகழ்ந்து விடுவதாகவும் வருத்தம் தெரிவித்தனர். மேலும் உள்வாங்கிய வீட்டின் சீரமைப்பு பணிகள் மற்றும் பராமரிப்பு பணிகள் நிறைவு பெறும் வரை வீட்டின் உரிமையாளர் குடியிருக்கும் வாடகை தொகையை மெட்ரோ ரயில் நிர்வாகமே ஏற்றுக்கொள்ளும் எனவும் தெரிவித்திருக்கின்றனர். SVC ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் ஷங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம் நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.